தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. ஒரு ஊழியருடைய தண்டனையாக ரெக்கவரி ஆஃப் பே என்று இருந்தால் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அந்த பதவி உயர்வினை நிறுத்தி வைத்திடச் சொல்லி 4/3/2024 அன்று அஞ்சல் துறை ஒரு விளக்க ஆணையினை வெளியிட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் இது குறித்து ஏற்கனவே JCM நேஷனல் கவுன்சிலுடைய கூட்டமானது 27-28 ஜனவரி 1971 நடைபெற்றதிலே ஊழியர் தரப்பு சார்பாக ஒருவருக்கு சென்சூர் வழங்கப்பட்டிருந்தாலோ அல்லது ரெக்கவரி ஆஃப் பே என்று இருந்தாலோ அவர்களுடைய பதவி உயர்வினை நிறுத்தி வைத்திடக்கூடாது, அது வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்பப்பட்டது பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசாங்கத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதனுடைய அடிப்படையிலே 15/5/1971 அன்று அதற்கான ஆணையினை வெளியிட்டிருக்கிறார். இந்த ஆணையிலே என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அதை அப்படியே ஒரு முறை ஆங்கிலத்தில் படிக்கிறேன், நீங்கள் அதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். As in the case of promotion of a government servant who has been awarded the penalty of censure, the penalty of recovery from his pay of the loss caused by him to government or of withholding his increment does not stand in the way of his consideration for promotion, though in the latter case promotion is not given effect to during the currency of the penalty. இந்த உத்தரவை பார்த்தால் இதில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், சென்சூராக இருந்தாலோ அல்லது ஊதியத்திலே பிடித்தம் ரெக்கவரி என்று இருந்தாலோ அல்லது வித்ஹோல்டிங் ஆஃப் இன்கிரிமெண்ட் என்று இருந்தாலோ இந்த ப்ரொமோஷன் பரிசீலிப்பதிலே கண்டிப்பாக நிறுத்தி வைத்திடக்கூடாது என்று சொல்லி கடைசி வரியிலே இந்த லேட்டர் கடைசியாக சொல்லப்பட்ட வித்ஹோல்டிங் ஆஃப் இன்கிரிமெண்ட் என்று இருந்தால் ப்ரொமோஷன் என்பது அந்த கரன்சி ஆஃப் பெனால்டி இருக்கின்ற நேரத்திலே அதனை அமுல்படுத்திடக்கூடாது, மற்ற 2 விஷயங்களிலே அமுல்படுத்திடலாம் என்று இந்த ஆணையிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆணையின்படி வித்ஹோல்டிங் ஆஃப் இன்கிரிமெண்ட் என்கின்ற தண்டனை இருந்தால் மட்டும்தான் ப்ரொமோஷன் என்பதை நிறுத்தி வைக்க முடியுமே தவிர சென்சூருக்கோ ரெக்கவரி ஆஃப் பே என்பதற்கோ நிச்சயமாக பதவி உயர்வினை தடுத்து நிறுத்திட முடியாது என்பதை கண்டிப்பாக ஒரு சாமானியன் கூட புரிந்து கொள்ள முடியும். தற்பொழுது 4/3/2024 அஞ்சல் துறை வெளியிட்டிருக்கக்கூடிய விளக்க ஆணையிலே யாரெல்லாம் இலாக்கா தேர்வு எழுதுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் இந்த ரெக்கவரி ஆஃப் பே என்பது இருந்தால் அவர்களுக்கு பதவி உயர்வு என்பது அது முடிந்த பின்னால் தான் அளிக்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே 17/5/2023 வெளியிட்ட ஆணைக்கு திருத்தம் தருவதாக வெளியிட்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக இது ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஆணையிலே ஒருவருக்கு ரெக்கவரி ஆஃப் பே என்ற தண்டனை இருந்தால் அவருடைய தண்டனை முடிய வேண்டும் அல்லது அந்த பணமானது முழுமையாக செலுத்தப்பட்டு இருந்தால் மட்டும்தான் அவர்களுடைய ப்ரொமோஷன் என்பதை வழங்கிட வேண்டும் என்று 4/3/2024 ஆணையிலே சொல்லியிருக்கின்றார்கள். இது முழுக்க JCM ஸ்டாஃப் சைடு விவாதித்ததற்கு முற்றிலும் மாறான ஒன்றாகும். 15/5/1971 வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஆணைக்கு முரணானதாகும், இயற்கை நியதிக்கு முரணானதாகும். ரெக்கவரி ஆஃப் பே என்பது முடிந்துவிட்டது. அது ரெக்கவரி தொகையை தான் ஒரு கரன்சி என்று எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர சென்சூருக்கும் ரெக்கவரி ஆஃப் பே என்பதற்கும் ஒரு கரன்சி ஆஃப் பீரியட் என்பதை நிச்சயமாக சொல்ல முடியாது. ரெக்கவரி என்பது போடப்பட்டு விட்டது. அதனுடைய பிடித்தம் என்பது மாதம் இருக்கிறதே தவிர அந்த தொகையானது ஏற்கனவே நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டது. ஆகவே இந்த இரண்டிற்கும் கரன்சி ஆஃப் பனிஷ்மெண்ட் என்கின்ற அடிப்படையிலே இப்படி செய்திருப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. இதை நிச்சயமாக இதற்கான மாற்றம் தேவை. அந்த மாற்றத்தினை எதிர்பார்க்கின்றோம். அஞ்சல் தொழிற்சங்கங்கள் இந்த பிரச்சனையை டைரக்டரேட்டிலே சரியாக விவாதித்திட வேண்டும் என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.